வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜீவாட்ட மீனா சொல்றாங்க, இங்க பாரு ஜீவா, நம்மளோட கட்டில கொண்டு போய் அவங்களோட ரூம்ல போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. அப்போ உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே இல்லையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உன் தம்பியும் முல்லை மட்டும் கட்டில படுத்துக்கணும், நம்ம எல்லாரும் கீழே படுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அமைதியா இருடி அப்படின்னு சொல்றாரு ஜீவா. ஜீவா மீனா ரெண்டு பேருமே கதிர் இப்போ ரூம்குள்ள கூப்பிடுறாரு. இந்த ரூமை நீங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு கதிர். ஜீவா கதிர்கிட்ட சொல்றாரு, எல்லாருமே தரையில படுக்கிறப்ப நாங்க மட்டும் எப்படிடா கட்டில படுக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. எனக்கும் கட்டிலெல்லாம் படுக்கணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாவம் பாண்டியன் கயல் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க, அவங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் கேக்குறாரு, இவங்க ரெண்டு பேரும் படுக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாரு. அதென்ன அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா கட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு கண்ணன் கேக்குறாரு. ரொம்ப வாய் பேசாம வெளியில வாடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு கதிர் கண்ணனை. ஜீவாட்ட மீனா சொல்றாங்க, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மீனா கேக்குறாங்க, பூமி பூஜைக்கு தனாக்கா வீட்லயும் முல்லை வீட்டுல மட்டும்தான் சொல்லிருக்கிறீங்களா, வேற யாருக்கும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவா சொல்றாரு, வேற யாருக்கும் சொல்லணும், உன்னோட அப்பாவுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல அவர் எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு ஜீவா. வேற யாருக்கும் சொல்லலைன்னு தான் கேட்டேன், என்னோட அப்பாவுக்கு சொல்லுங்க, நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு மீனா சொல்றாங்க. தனா சொல்றாங்க, உன்னோட அப்பாவை கூப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆனா இப்ப கூப்பிட முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. மீனா புரியுதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. தனம் இப்போ ஜீவாவை கூப்பிட்டுட்டு வெளியில போறாங்க. ரெண்டு பேரும் அப்படி எங்க கிளம்பி போறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, வெளியில கிளம்பி போறப்ப இப்படிலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் கேக்குறாரு, நீங்க போற இடத்துக்கு நான் வரட்டுமா, என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாரு. ஜீவா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜீவா தனம் ரெண்டு பேருமே இப்போ கிளம்பி போயிடுறாங்க. அப்படி எங்க தான் கிளம்பி போறாங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. சரி, வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க மீனா. அடுத்ததா முல்லை வீட்டுக்கு முல்லையோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நகையை போட்டுட்டு நல்லா மினுக்கிட்டு இருக்காளுங்க, என்னோட பொண்ணு கழுத்துல வெறும் கயிறு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. முல்லா அப்பா சொல்றாரு, இதை வச்சு எதுவும் பிரச்சனை கிளப்பிடாதடி, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. முல்லா அம்மா முல்லா அப்பாட்ட சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டு கொண்டு வந்த பணத்தை எதுக்கு போய் மூர்த்தி கையில கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. முல்லையோட நகை அடமானத்துல இருக்குல்ல, அதையாவது மீட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. முல்லைக்கு அந்த நகையை மீட்டு கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. முல்லா அப்பா சொல்றாரு, இது அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம தேவையில்லாம தலையிடக்கூடாது, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. தனோ ஜீவா ரெண்டு பேருமே இப்போ வெளியில இருந்து வீட்டுக்கு வராங்க. எங்களை வர சொல்லிட்டு நீ எங்க போயிட்ட தனோ அப்படின்னு முல்லை அம்மா கேக்குறாங்க. உடனே வந்துடலாம் தான் நினைச்சோம், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தனம் சொல்றாங்க. முல்லையோட நகையை இப்போ கையில எடுக்கிறாங்க. இதை மீட்டுட்டு வரலான்னு தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கதிர் கேக்குறாரு. நீ எந்த கடையில அடகு வச்சியோ அதே கடையில தான் போய் நாங்க மீட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. முல்லா அப்பா சொல்றாரு, இப்ப போதுமா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்குக்கா இப்ப தேவையில்லாம இந்த செலவு பண்ணீங்க அப்படின்னு முல்லை கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.